ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். இப்ப கடகராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கு, ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா இப்ப முதல்ல ஒரு ராசி, கடக ராசியில் யார் இருக்கா? பாக்கியாதிபதியும், நல்ல கவனிங்க, பாக்கியாதிபதி 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதி எங்கும் எதிலும் சந்திப்போம். வெற்றி, 6ஆம் இடம் வெற்றி வாகை சூடக்கூடியது, எதையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. துணிவு அப்படின்னு ஒரு அமைப்பு கடகத்துல. 9ஆம் பாக்கியாதிபதி, 6ஆம் அதிபதி. சரிங்களா? அடுத்து 2ஆம் இடத்தில் ஞானகாரகன் கேது. அதாவது ஒரு ஞானகாரகன் கேது நல்ல ஒரு பக்தி தெய்வ ஞானத்தோடு பிறரோடு அவர் அந்த பேச்சுக்கெல்லாம் அமைதியா பொறுமையா சிந்தித்து அது வெற்றி காணக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து இந்த கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு திடீர் யோகத்தை வழங்குவது, திடீர் பதவி, திடீர் யோகத்தை வழங்குவது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குருவின் வீட்டில் சனி. இது ஒரு அற்புதமான அமைப்பு, அற்புதமான அமைப்பு. அடுத்து 10ஆம் இடத்தில் இப்ப பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது நல்ல பதவி யோகம். அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது.
இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானம், இரண்டாம் அதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன். அப்போ 4-11 12ஆம் இடத்துல இருந்தா சுக்கிரன் ஏதாவது ஒரு சொத்து வந்து விரயமாகும்னு அர்த்தம். சொத்து விரயமாகும், அதாவது ஒரு சொத்தை இழந்து இன்னொரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக முதல் விஷயம் பாருங்க. இப்ப இந்த கிரக அமைப்பினால ஒருத்தருடைய கடகராசிக்கு தொழில், உத்தியோகம், தொழில் ஒரு மதிப்பு மரியாதையோடு ஊராகலாம், நாடாகலாம், அமைச்சராகலாம், அரசாங்க அரசியல மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றமே இல்லை. அப்போ இருக்கிற பதவி மேலும் மேலும் உயர்வு அடையக்கூடிய பேரும் புகழும் அதிகமாகிட்டே போ, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயினா குரு அந்த அளவு வலிமையாக இருக்கிறார். அப்போ அதிச்சார குரு வந்து 10வது மாதம் வந்து 13-10 வந்து அதிச்சார குரு பயிற்சி வந்தாலுமே 2ஆம் இடத்துக்கு தான் போகுது. அப்போ பாதிப்பு ஒன்றும் ஏற்பட போவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? நல்ல திருமண வாழ்க்கை, கணவன் மணி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். நல்ல திருமண வாழ்க்கையுமே நல்ல புத்திர பாக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்ப்பதால் மிகப்பெரிய சொத்துக்கள் அமையும், மிகப்பெரிய பதவிகளுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும். குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப சிறப்பாக அமையும், அற்புதமாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மாணவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக வந்து மாணவர்கள் கல்வியில் வந்து 6ஆம் அதிபதியாகி 9ஆம் அதிபதியாக இருப்பதால் ஒரு கல்வி கற்றவர்களுக்கு உயர்ந்த பதவி, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் பெரிய உயர்ந்த கல்வி முடித்தவர்களுக்கு அந்த பதவி கிடைச்சிடும். அந்த கல்விக்கான அந்த பதவிக்கான கல்வியை பயிலக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய சாதனை புரிவார். மருத்துவத்துறையில் சாதனை, மருத்துவத்துறை, ஒரு ஐஏஎஸ் படிப்பு, ஒரு ஐபிஎஸ் படிப்பு, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் படிக்கக்கூடியவர்களுக்கு. மாணவர்கள் கல்வியில் சாதனை. ஏன்னா குரு வந்து கல்விக்கு குரு அவர் பேர், கல்விக்கும் குரு அவர் தான், தனத்திற்கு அவர் தான், கல்விக்கு அவர் தான், பதவிக்கு அவர் தான், அரசியலுக்கு அவர் தான், அரசாங்கத்துக்கு அவர் தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் அமைந்திருக்கிறது. அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி, செல்வம், பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சூப்பரா பிரமாதமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் மாதம் வெற்றி மாதம். இது பொது பலன். கடகராசினியர்களே, பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. ஏன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு இதுக்கு நட்பா இருக்கா, அப்படி நட்பா இருந்தால் நினைக்கிற மாதிரி வெற்றி அடையும். இப்போ உள்ள கிரகத்துக்கும் உங்க ஜாதகத்தில் நடக்கிறதுக்கு நட்பா இருக்கணும். புரிஞ்சு? அப்படி இருந்தா தான் உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்ப கீழே உள்ள நம்பரை போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும்.